வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டாக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டாமினோஸ் ஸ்டைலில் வீட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப கருப்பானாலும் நமக்கு நல்லா இருக்காது. அதே எண்ணெயில் நீங்கள் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம டாக்கோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதாவும் சேர்த்திக்கலாம். கோதுமை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால கோதுமை சேர்த்துறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம சாஃப்டாக பிசையணும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்து கரெக்டான அளவில் நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்திட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்த்த வேண்டாம். இப்போது நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நம்ம இதை உருட்டி வச்சிடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் நம்ம கலந்து வச்சிடலாம். மாவு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, நீங்கள் செய்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இதோட சாஃப்ட்னஸ் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகாய், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், இது கூட நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதை நீங்கள் இது கூட சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வரமிளகாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதில் அதிகமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வரமிளகாயை நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்குலையும் அந்த வெங்காயத்து கூடையும் இதை நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம டாக்கோஸ்க்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். இதில் காரத்துக்கு நம்ம வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்மளோட டாக்கோஸோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம டாக்கோஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை கொஞ்சமாக நீங்கள் மைதா இல்லைன்னா கோதுமையை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டைகளாக பிடிச்சு நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தேய்ங்க. பாருங்கள், ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலான சைஸில் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம பேனில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். 2 பக்கமும் ஒரு செகண்ட் நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி 1 செகண்ட், ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் 2 செகண்ட் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் சீஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாஸ், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங், கூடவே நம்ம செஞ்சுருந்த சப்பாத்தி, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே நம்ம சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் நம்ம ஆலு, அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் வச்சு கூட ஸ்டஃபிங் செய்யலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் செய்யலாம். இதில் சீஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
இப்போ சாஸ் வந்து ஒரு லேயர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் சீஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நாங்கள் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு லேயர் சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேல் லேயரில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். சேர்த்துனதுக்கப்புறமா இதை நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம டாக்கோஸை வந்து பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சதுக்கப்புறமா நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு அதில் நம்ம டாக்கோஸ் வச்சு நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இது கீழ் லேயர் ரோஸ்ட் ஆகிறதுக்காக நீங்கள் 1 நிமிஷம் இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டாக்கோஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான டாக்கோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.